உண்மைதான். ஆனால் கசக்கும். ஆமாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்ட காலம் வருது அப்படிங்கும் பொழுது, நம்பளால தாங்கவே முடியாம ஏதோ ஒரு சோதனையா இருக்கும் நம்மளுக்கு. அது யார்ட்டயாவது சொன்னா ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட நம்ம அத சொல்லியிருப்போம். அத புலம்பியிருப்போம். அவங்களும் அந்த டைம்ல நம்மளுக்கு ஆறுதலா பேசியிருப்பாங்க. ஆனா காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்வு நடந்த சூடே தெரியாம பல நிகழ்வுகள் மாறி மாறி நடந்து, நம்ம அதெல்லாம் கடந்து வந்திருப்போம். அது நம்ம லைஃப்ல நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. அத நம்ம மறந்தே போயிருப்போம். அதனுடைய கஷ்டங்கள் இப்ப என்னான்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம மறந்திருப்போம். ஆனா, நீங்க யாரோ ஒருத்தவங்கள ஆறுதல் நெனச்சு சொன்னீங்க பாருங்க. அவங்க பார்க்கும் பொழுதெல்லாம் பல முறை உங்கள்ட்ட அந்த நிகழ்வுகள சுட்டிக்காட்டு, சுட்டிக்காட்டு எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு கேட்டு, கேட்டு அது நடந்துச்சான்னு அவங்க கேட்கும்பொழுது தான் நம்மளுக்கு ஞாபகம் வர அளவுக்கு நம்மள ஞாபகப்படுத்தி கஷ்டப்படுத்திருவாங்க. ஆமாங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சோகங்கள் வந்தாலும், உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டயாவது நீங்க சொன்னீங்கன்னா, அது தேவையில்லாததுங்க. அந்த விஷயம் உங்கள பல காலத்துக்கு மறக்கவே முடியாத அளவு செஞ்சுடுங்க. நீங்க எதையுமே யார்கிட்டயுமே சொல்லாம, நீங்களே கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே உங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, அத நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா, அந்த காலம் வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா, நிச்சயமா அந்த சூடே தெரியாம போயிடும். இது பல பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன்.